பிரைஸ்லா. இம்மாத வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினாலே தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவாதி தேவனுக்கு நாம் அதிகப்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நாம் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். மேலே சொல்லப்பட்ட எல்லா காரியத்துக்கும் என் நாமத்தினாலே என்றபடியாக சொல்லுகிறார். அந்த நாமம் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவாதி தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படியாக கொடுக்கப்பட்டது என்றால் அவர் தன்னை பிதாவின் வலது பக்கத்திலே வீட்டிருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாக கருதாதபடி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினபடினாலே வானத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது, பாதாளத்தில் உள்ளது அத்தனையும் அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றபடியாய் தேவன் ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள ஒரு நாமமே நமக்கு இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி 4:7 ஆசாரியர்கள் அப்போஸ்தலரிடம் நீங்கள் எந்த நாமத்தினாலே அற்புதத்தை செய்கிறீர்கள் என்று கேட்கிற போது பேதுரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று கூறுகிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கான வல்லமை குறைந்து போகவில்லை. அப்போஸ்தலர் நடபடி 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது என்றபடியாய் சொல்கிறார். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். இன்றைக்கு அவரது நாமத்தின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம்தான் ஒரு ரேமாவாக செயல்பட வல்லது, ஒரு வல்லமையாக செயல்பட வல்லது. அவர் நாமத்தை பற்றும் விசுவாசம் பிசாசுகளை விரட்டும், சுகத்தை கொடுக்கும், சூழ்நிலையெல்லாம் மாற்றும். இயேசு கிறிஸ்துவும் கூட 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்கும் முன்பு தேவனை ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்கிறார். இன்றும் நாம் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றபடியாய் அந்த நாமத்தை உயர்த்துவோம். 5 அப்பத்தை அவர் உயர்த்தினது போல இன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்துகிற போது ஒரு பெரிய வல்லமையை நாம் பார்க்க முடியும், நாம் ஜெயம் எடுக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:57 மீண்டுமாய் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அறிக்கையிடுவோம், ஜெயம் பெறுவோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உமது நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் இந்த நாமத்தை விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். இது இந்த நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுப்போம். உமது எல்லையில்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த பெரிதான இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற பெரிதான ஸ்லாக்கியத்துக்காய், பாக்கியத்துக்காய் தேவனே உம்மை தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதோ இந்த நாளிலே இதோ இந்த நாமத்தை யார் யாரெல்லாம் உயர்த்துகிறார்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்துகிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவான ஒரு வல்லமையை அவர்கள் வாழ்க்கையில் காணும்படியாய் செய்வீராக. அது எப்படிப்பட்டதான பிரச்சனையாக இருந்தாலும் தேவனே, ஆண்டவரே,
நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம் என்றபடியாய் நமக்கு என்கிற இடத்திலே ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய பிரச்சனைகளை வைப்போம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே என் கடன் பிரச்சனைக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம் என்றபடியாய் நமக்கு என்கிற இடத்திலே நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் வைத்து இந்த நாளிலே ஜெயத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.